கார்ட்போர்ட்ஸ் யூஸ் பண்ணி வீட்டிலே சிம்பிளாக செய்கிற மாதிரி 2 ஆக்டிவிட்டீஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. இப்படி விற்றுருக்க மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. அது மேலே நான் ஒரு ஒயிட் சார்ட் பேப்பரில் இந்த மாதிரி கலர்ஸ் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அதில் இந்த மாதிரி குட்டி குட்டி ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி இயர்பட்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் ஹாஃபாக கட் பண்ணி ஒரு சைடில் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து இதில் பெயிண்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து கலர் ஸ்கெட்ச் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ குழந்தைங்க வந்து இப்போ இது க்ரீனுன்னு பார்க்குறாங்களா, ஸோ க்ரீனில் வந்து இந்த ஹோல்ஸ்குள்ளே இப்படி போடணும். இது வந்து ரொம்ப என்கேஜிங்கான ஆக்டிவிட்டி. குழந்தைங்களுக்கு ஒரு 1/2 hour to 45 minutes இதிலே போயிடும். நல்ல என்கேஜிங் ஆக்டிவிட்டி இது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது கலர் ரெகக்னேஷன், கலர் சார்ட்டிங் அண்ட் ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷன் நல்லா டெவலப் ஆகும். குழந்தைங்க கலர் பார்த்து என்ன கலர்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்குள்ளே இந்த ஹோல்ஸுக்குள்ளே போடும்போது நல்ல ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷன் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு வாட்டி இதை பிடிக்கும் போதும் பின்சர் கிராஸ்ப் நல்லா டெவலப் ஆகும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வாட் கலர் இஸ் இட்? A red one. Can you tell me a fruit which is red in color? Strawberry. Good job. Tell me a flag which is blue in color. Flag. United Kingdom. United Kingdom. Good job. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. அதில் ஈக்குவலாக இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்பேஸ்லேயும் நான் வேறு வேறு கலர்ஸ் வந்து பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். உங்கள் குழந்தைங்களையும் விட்டு இதை பெயிண்ட் பண்ண சொல்லலாம். ஸோ அவுட்கம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நான் டிஃபைன் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு கலருக்கும் நடுவில் பிளாக் ஸ்கெட்ச் வச்சு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே நான் பென்சில் வச்சு இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுக்க போகிறீங்க. ஸோ கார்ட்போர்ட் கட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு பசில் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி. உங்கள் குழந்தைங்க 3 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். நான் வந்து இதில் சில கலர்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இதை திங்க் பண்ணி மேட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், என்கேஜிங்காகவும் இருக்கும். இந்த ஆக்டிவிட்டியோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அண்ட் திங்கிங் எபிலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த 2 ஆக்டிவிட்டியும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.